அவர் ஸ்டேட்டஸ் வைப்பார் சார். லவ் பண்ணும்போது உன்னை இப்படி பார்த்துப்பேன் அப்படி பார்த்துப்பேன். அவர் சென்னை, நான் கிருஷ்ணகிரி. ஸோ அதனால் பார்த்துக்க முடியாது. வீட்டில் தான் இருந்தேன் நான். ஸோ என்ன பண்ணுவேன்னா ஸ்டேட்டஸ் வைப்பார். என்னை சுடும் தென்றல் உன்னை சுடவில்லையா, இந்த மாதிரி கீழே பட்டு போட்டு பட்டு நான் அவங்க பட்டு போட்டு ஸ்டேட்டஸ் வைப்பேன். இப்போ ஸ்டேட்டஸ்னாவே என்னன்னு தெரியாது, வாட்ஸ்அப் இருக்கான்ட்டே தெரியாது. இப்போ எதுக்கு சார் லவ் மேரேஜ் பண்ணுறோம் சொல்லுங்கள்? அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு வந்துருவோம்ல, லவ் மேரேஜ் எதுக்கு பண்ணுறோம்? சொன்னதெல்லாம் காப்பாற்றுவாங்க. அதே மாதிரி அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரியே இங்கே லவ் மேரேஜ் பண்ணிட்டு இவங்க வீட்டில் இருக்கணும்னால லவ் மேரேஜ் பண்ணுறோம். இல்லைனா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிட்டு போயிட மாட்டோமா நாங்கள் எதுக்கு லவ் மேரேஜ் பண்ணுறோம்? இல்லைனா வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் பாட்டு போயிருக்க மாட்டோமா? ஃபஸ்ட்டு லவ் பண்ணோன்னா அப்போ லவர் பாயாக இருந்தோம். அப்போ லவ் பண்ணது என்னென்ன ப்ரொசீஜர்னு நமக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுறோம், இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ் இருக்கும், அதுக்கெல்லாம் நம்ம ட்ரெயினாக எல்லாம் வந்துருப்போம் இங்கே. ஸோ அதனால நம்ம ஒரு மெச்சூரிட்டிக்கு லெவல் வந்தோம்னா சொல்லி எக்ஸ் இருக்குதெல்லாம் முன்னாடி சொல்லிட்டீங்களா? அது அந்த அந்த ஸ்டோரி சொல்லி தான் இம்ப்ரெஸ்ஸே பண்ணேன் நான். எக்ஸ் ஸ்டோரியை சொல்லி தான் இந்த பொண்ணவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். கல்யாணம் பண்ணுற வரையும் இருந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வந்துக்கிறார் சார் அவரு. லைட்டாக சிம்பத்தி கிரியேட் பண்ணேன். ரொம்ப இது மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்க, டபுள் கேம் ஆட்டாங்க. ஆக்சுவலாக நான் லவ் பண்ண பொண்ணுங்க நானே ஃபோன் கொடுத்தேன், வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணேன். ஆனால் அவங்க இன்னொருத்தவங்ககிட்ட பேசி அப்படியே போயிட்டாங்க. அதை சொல்லி தான் நான் அவங்ககிட்ட இது பண்ணேன். அவங்க ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக நாங்கள் லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கவே இல்லை. ஒரு 10 நாள் தான் சார் பேசணுன்னே நான் அம்மாட்ட எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அம்மாட்ட கூட்டு போய் காமிச்சேன். அம்மா ஓகே, அவங்க வீட்டில் ஓகேனா ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்க போய் உடனே சொல்லிட்டாங்க. 1 வீக்கில் நாங்கள் லவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வீட்டில் சொல்லிவிட்டு நாங்கள் லவ்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். எக்ஸ் ஸ்டோரியை இவங்ககிட்ட சொல்லி தான் ஓகே பண்ணீங்களா, இல்லை பல பேர்கிட்ட ட்ரை பண்ணி நடக்கலையா? இல்லை சார், இல்லை செகண்ட் அட்டம்ப்லேயே உங்களுக்கு கிக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதுக்கு நம்ம இப்போ இன்னொரு ட்ரை பண்ணோம். இருங்க, அது விடுங்க, அது கூட பிரச்சனை இல்லை. இந்த பர்த்டே எல்லாம் போன மந்த் 6ஆம் தேதி ஆரம்பிச்சிருவாங்க. 26 டே கோஸ் டு மை லவ், மை ஹார்ட், மை உயிர் எல்லாமே வந்துடும் சார் அதில். இப்போ எங்கே போச்சு அந்த உயிர்? பறந்து போயிடுச்சா என்னன்னு கூட தெரில. இப்போ ஸ்டேட்டஸே வைக்கிறதில்ல. நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி வச்சுருப்போம்ல பழைய மெமரிஸ், அது அந்த ஃபோட்டோவை எடுத்து யாராச்சும் எடிட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வீடியோவை எடுத்து ஹாப்பி பர்த்டே மை பொண்டாட்டி முடிஞ்சிருச்சு. அவர் ஸ்டேட்டஸ் வைக்கிறது உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கா, இல்லை ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி எப்படி லவ் பண்ணுறாருங்கிறது சொல்லணுமா? அப்படிக்காக இல்லை சார். இல்லைன்னா என் அண்ணன் தம்பி பொழந்து. ஆனால் ஒன்று அதே சொல்லிட்டு இல்லை, அது எப்படி நீங்கள் சொல்லாமல் எப்படி உங்கள் அண்ணன் தம்பி பொழந்துருவாங்க? இவர் வைக்கணும்ல சார் எனக்காக ஸ்டேட்டஸ். என்ன கேட்குறாங்களா, என்னம்மா சந்தோஷமாக இருக்கி, அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, நான் சொன்னேன்னா என்ன ஆகும்? இப்போ ஸ்டேட்டஸ் வச்சாதான் சந்தோஷம். பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கிறது சந்தோஷம் இல்லை. டைனி பாப்பர்ட் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை 9 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில்.